அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல நம்ம இப்ப இருக்கிறோம். இந்த தீவுகளை பொறுத்த வரைக்கும் 572 தீவுகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுல 38 தீவுகள்ல மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கு. நம்ம தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து போர்ட் பிளேயர் அருகே இருக்கக்கூடிய டாலிகாஞ்சி மற்றும் அட்டாம்பாட் அந்த பகுதிகளில் தான் இருக்கும். அந்தமான் தீவுகளில் மின் தேவைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கடந்த காலங்களில் வந்து கப்பல்கள் மூலமா டீசல் கொண்டு வந்து டீசல்ல இருந்து ஜெனரேட்டர் மூலமா மின் தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. ஆனா மின் தட்டுப்பாடு மின் தடைகள் நிறைய இருக்கு. அது 2018 மத்திய அரசு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. அந்த டெண்டர்ல 20 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சோலார் பண்ணைகள் அமைப்பதற்கான ஒரு டெண்டர் கொடுக்கப்படுது. அது 2020 இருந்து நடைமுறைக்கு கிட்டத்தட்ட 20 மெகாவாட் உற்பத்தி இந்த சோலார் பேனல்கள் மூலமா செய்யப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தமானில் இருக்கக்கூடிய மின் தேவைகள்ல கிட்டத்தட்ட 30% அளவிற்கு மின் தேவையை இது பகல் நேரங்களில் பூர்த்தி செய்வதாகவும் 8000 மெகாவாட் பேட்டரி சேவிங் கெப்பாசிட்டி இங்க இருக்கு. அதன் மூலமாக மின் தடை எதுவும் ஏற்படாத வகையில மின் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோலார் உற்பத்தி இல்லாமல் அந்த டீசல் இன்ஜின் மூலமாக வழங்கப்படக்கூடிய மின் கட்டணம் என்பது ஒரு யூனிட்டுக்கு 30 to 40 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுவதாகவும் இவங்க சோலார் பேனல் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய அந்த மின்சாரத்திற்கு 6 ரூபாய் 90 பைசா என்கிற அளவில் தான் அந்த கட்டண வசூல் என்பது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தமான் அரசாங்கத்திற்கு சோலார் பேனல் மூலமாக தயாரிக்கக்கூடிய அந்த 20 மெகாவாட் மின்சாரம் என்பது வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்து பார்க்கும்போது தீவுகள் அனைத்துமே ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு மின்சாரத்தை எடுத்து செல்ல முடியாது. இந்தியா போன்று மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் அனல் மின் நிலையம் அணு மின் நிலையங்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவர்களால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அந்த மின் உற்பத்தியை கிரிட்டுகள் மூலமாக கம்பிகள் மூலமாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் அந்தமானை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தீவுகள் குட்டி குட்டி தீவுகளாக இருக்கிறது. சுற்றிலும் கதவு சூழப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்சாரத்தை கொண்டு செல்வது என்பது மிகவும் செலவு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல தற்போது 103 ஏக்கர் பரப்பளவுல சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய மின் தேவைகள்ல இது பூர்த்தி செய்யக்கூடிய பணிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான மேகக்கூட்டங்கள் மழைக்காலங்கள் வரும்போது இந்த சோலார் பேனல்கள்ல வந்து மின் உற்பத்தி திறன் வந்து குறைவா இருக்கும். இருந்தாலும் இந்த 8 மெகாவாட் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி கெப்பாசிட்டி மூலமா ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த சோலார் பேனலால் உருவாக்கக்கூடிய மின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேரங்கள்ல அதிகமான மின்வெட்டுகள் இந்த அந்தமான் பகுதியில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. சோலார் பேனல் வந்ததுக்கு அப்புறமா பகல் நேர மின் தேவைகள்ல ஓரளவுக்கு சமாளிக்க முடியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த தீவுகள்ல காற்றாலை மூலமா மின்சாரத்தை தயாரிக்கலாம்ல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கான ஃபீசிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கு வீசக்கூடிய காற்றை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு விண்மில் அமைச்சு அதுல இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான செலவுகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செய்யப்படுவது என்பது மிகவும் சவாலான ஒன்று என சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல மின் உற்பத்தி என்பது ஒவ்வொரு தீவுக்கும் தனித்தனியாக ஒரு கட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது. டீசல் இன்ஜின் மூலமாக தயாரிக்கப்பட்ட மின் தற்போது சோலார் பேனல் மூலமாக கார்பன் உமிழ்வற்ற ஒரு தூய்மையான ஒரு